இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல வீடியோக்கள் நீங்க பார்க்கணும்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடும் ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷன். நன்றி. 6ஆம் வகுப்பு தமிழ் முக்கிய வினாக்கள். பகுதி 3. வினா 1. தமிழ் மொழியை வாழ்த்து பாடி பாரதிதாசனை போன்ற ஒரு கவிஞரை தர வேண்டும் என கேட்டவர் யார்? விடை: பாரதியார். விளக்கம்: மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தனது பாடல்களில் தமிழ்மொழி என்றும் நிலைத்து புகழ்பெற்று வாழ வேண்டும் என்றும், தனக்குப் பின்னால் தன்னைப் போன்றே தமிழில் ஆர்வம் கொண்ட ஒரு கவிஞரை தர வேண்டும் என்றும் இறைவனை வேண்டினார். வினா 2. தமிழின் முதல் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? விடை: சிலப்பதிகாரம். விளக்கம்: ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. வினா 3. எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. மைனஸ். இவ்வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன? விடை: தமிழ்த்தாய் வாழ்த்து. மனோன்மணியம் சுந்தரனார். விளக்கம்: தமிழ்நாட்டின் அரசு ஏற்பு பெற்ற தமிழ்த்தாய் வாழ்த்தின் ஒரு பகுதி இது. இதை இயற்றியவர் பேராசிரியர் சுந்தரனார். வினா 4. கால்டுவெல் எந்த நாட்டு அறிஞர்? விடை: இங்கிலாந்து. விளக்கம்: திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் இவர்தான். இவர் தமிழின் பெருமையை உலகறிய செய்த மொழி ஆராய்ச்சியாளர். வினா 5. உழவர் என்னும் சொல்லுக்குரிய வேர்ச்சொல் யாது? விடை: உழு. விளக்கம்: உழவர் என்பது பெயர்ச்சொல். இதன் அடிப்படை சொல்லான கட்டளைச் சொல் வேர்ச்சொல் உழு ஆகும். பிற எடுத்துக்காட்டு: ஓடிய -ஓடு. வினா 6. அணிநிழல் காடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? விடை: அணி கூட்டல் நிழல் கூட்டல் காடு. விளக்கம்: அணி என்றால் அழகு, நிழல் தரும் அழகிய காடு என்று இது பொருள் தரும். வினா 7. உலக உயிர்களை காப்பாற்றுவதாக சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படுபவை எவை? விடை: மாமழை, பெருமை மிக்க மழை. விளக்கம்: மாமழை போற்றுதும் என்று இளங்கோவடிகள் மழையை போற்றுகிறார். மழை மக்களை காத்து அவர்களுக்கு உணவளிக்கும் மூலமாக பார்க்கப்படுகிறது. வினா 8. திராவிட மொழி குடும்பம் எத்தனை பிரிவுகளை கொண்டது? விடை: 3 பிரிவுகள். விளக்கம்: அவை வடதிராவிடம், நடுதிராவிடம் மற்றும் தென் திராவிடம் ஆகும். வினா 9. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல்ல என கூறும் இலக்கண நூல் எது? விடை: நன்னூல். விளக்கம்: பவணந்தி முனிவர் எழுதிய நன்னூல் காலத்துக்கு ஏற்ப பழைய மரபுகள் நீங்கி புதியன ஏற்பது குற்றமில்லை என்று கூறுகிறது. இது மொழியின் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானது. வினா 10. போகி பண்டிகை எந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது? விடை: மார்கழி மாதத்தின் இறுதி நாள். விளக்கம்: போகி பண்டிகை பழையனவற்றை நீக்கி புதியனவற்றை வரவேற்கும் நாள். இது மார்கழி மாதத்தின் கடைசி நாளிலும் தை மாதத்தின் தொடக்கத்திலும் கொண்டாடப்படும்.